கடாயில் எண்ணெய் சூடானது ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 8 பல் அளவுக்கு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, வெங்காயம் நல்லா வதங்கினாதான் குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 5 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச கறி மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 மூடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதை ஆற வச்சு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் அரைச்ச மசாலாவையும் அது கூடவே சேர்த்துக்கிட்டு மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியுமே இது கூடவே சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வரணும். நம்ம ஏற்கனவே அதை நல்லா வதக்கி தான் சேர்த்துருக்கோம். அதனால் சீக்கிரமே பச்சை வாடை போய் நல்லா கொதிச்சு வந்துடும். இப்போ நல்லா கொதிச்சு வந்ததும் நான் இன்றைக்கி ஒரு 6 முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். அந்த முட்டையை நல்லா கீறி சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு மசாலாலாம் உள்ளே இறங்கி வரும். இது ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா போதும். ரொம்பவே அருமையான முட்டை கிரேவி நமக்கு ரெடி ஆகிடும். இது சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையான காம்பினேஷன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.